இன்னைக்கு ஒரு கேரளா ஸ்டைல் ஓணம் ஸ்பெஷல் அவியல் எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த அவியல் செய்ய என்னெல்லாம் வேணும், இதை எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த அவியல் செய்யறதுக்கு வெள்ளை பூசணிக்காய் நான் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி கேரட்டும் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தவரங்காய், பச்சை தட்டைப்பயிரும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சேனைக்கிழங்கு ஒரு சின்ன பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். நேந்திர வாழைக்காய் ஒன்று அறுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி முருங்கைக்காவும் இருக்கு. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்றா போட்டு வேக வைக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வேக வைக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு உப்பு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். நிறைய பேர் வெள்ளை அவியல் தான் செய்வாங்க. ஆனால் இது ஒரு எல்லோ கலரில் தான் இருக்கும். அதனால நம்ம மஞ்சத்தூளும் இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 பச்சை மிளகாய் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட போட்டுக்கலாம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். அதனால நீங்கள் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வேகணும். அதுக்கு இது நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். அது நல்லா வேகணும். நம்ம அதுக்குள்ளே அதுக்கு தேவையான தேங்காவை அரைச்சி வச்சிடலாம். அதுக்கு நான் இப்போ அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அது கூட ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டுட்டு அரைக்கணும். ஆனால் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் தான் அரைக்கணும். நான் அரைச்சதுக்கு அப்புறமா காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத. இப்போ தேங்காய் அரைச்சாச்சு. தேங்காய் இந்த அளவுக்கு அரைஞ்சா போதும். அவியலுக்கு ரொம்ப பேஸ்ட் மாதிரியெல்லாம் அரையக்கூடாது. அதனால நீங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டா போதும். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்க தொடங்கிடுச்சு. ஆனால் இது இன்னும் நல்லா கொஞ்சம் வேகணும். நிறைய பேர் குக்கர்லேயே அவியல் எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் குக்கரில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வைக்கும்போது அது ரொம்ப வெந்து குழஞ்சி போன மாதிரி ஆயிரும். அதனால குக்கரில் வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு செஞ்சால் அவியல் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் இந்த தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் சேர்த்து அரைச்சி வச்சதை இதில் போட போகிறேன். இப்போ இதில் தேங்காய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சிடலாம். இப்போ தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சாச்சு. இப்போ நான் ஒரு 1/2 கப்பு தயிர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதையும் இதில் நான் சேர்க்க போகிறேன். தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் மேலே. இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். நான் தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் போட்டு மூடி வச்சுட்டு இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். அதை ஓப்பன் பண்ண உடனே ஒரு சூப்பரான ஸ்மெல்லோட அப்படியே சூப்பராக ரெடியாக இருக்குது.
அவியல் வந்துட்டு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இப்போ வந்து கேரளா ஸ்டைல் அவியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த அவியல் வந்து ரொம்பவே சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தி. இந்த அவியல் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.